Hi, this is Ms. Suchitra, counseling psychologist and psychotherapist. இந்த சீரீஸ் அதாவது தெரப்பி ரூம் இன்சைட்ஸ் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெரப்பி செஷன்ஸில் நடக்கிற என்னோட அப்சர்வேஷன்ஸ், காமன் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸோ அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸோ ஷேர் பண்ணப்படாது. ஒரு தெரப்பி செஷனில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸை நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம். இந்த இயர் ஒரு 250+ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் கேஸஸை நான் ஹேண்டில் பண்ணேன். ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் கேசஸ் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் கூட ஒரு காமன் பேட்டர்னை ஆஃப் லேட் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் தேட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி யூனிக் டு. எல்லா கேசஸ்லையுமே இந்த பேட்டர்ன் இருந்துச்சா அப்படின்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இந்த பேட்டர்னை என்னால் பார்க்கவும் முடிஞ்சிச்சு. ஜென்ரலாக ஒரு கேஸை நாங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம்க்கான ரூட் காஸ் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம். அப்படி அனலைஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரீசன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் நடக்குது அப்படின்னா எனக்கும் என் பார்ட்னருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃபிசிக்கல் இன்டிமெசி இல்லை, இப்படி பல ரீசன் சொல்லுவாங்க. விச் வாஸ் வெரி காமன் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். ஆனால் ஆஃப் லேட் நான் பார்க்குறது என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த பார்ட்னர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்குள்ள ஒரு பெக்குலியரான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு, இட் வாஸ் அ சோல் கனெக்ஷன், ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் இருந்துச்சு, பந்தமாக இருந்த கனெக்ஷன், பல வருஷமாக இருந்த, பல ஜென்மமாக இருந்த கனெக்ஷன், அந்த மாதிரி சில கனெக்ஷன்ஸ் டேர்ம்ஸ் பேசுகிறதும். அண்ட் சில ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த காட் நேம், பட் சில காட் நேம்ஸ் யூஸ் பண்ணி அவங்களும் நானும் இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பேட்டர்னை நான் பார்க்குறேன். ஒருவேளை உங்களோட பார்ட்னரும் இந்த மாதிரி ஒரு அஃபேர்க்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன், நீங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ஷன், அது ஒரு சோல்ஃபுல்லான கனெக்ஷன், வேறு யாரு கூடயும் எனக்கு அப்படி ஒரு கனெக்ஷன் ஏற்படலை, இந்த மாதிரியான ஜார்கன்ஸோ டெர்மினாலஜியோ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 2 வகையாக ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் டேக் த கான்செப்ட் ஆஃப் சோல். சோல்னு எடுத்துட்டா we are all souls and everyone is connected soulfully தான். இப்போ உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு பக்கத்து வீடாக இருக்காங்கன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அ சோல் கனெக்ஷன். அண்ட் உங்களோட மேனேஜர் உங்கள்கிட்ட எப்போவுமே கடுகடுன்னு இருக்காங்க, இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் அ சோல் கனெக்ஷன். ஸோ இஃப் யூ சே அந்த பார்ட்னர் என் கூட ஒரு சோல் கனெக்டடாக இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே உங்க கூட சோல்ஃபுல்லாக தான் கனெக்டடாக இருக்காங்க. Now the second concept which is psychology. சைக்காலஜி என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு பெரிய விஷயம் பண்ணும்போது, அதாவது ஒரு தவறான விஷயமோ இல்லைன்னா எல்லாரும் ஏற்றுக்கப்படாத ஒரு விஷயம் பண்ணும்போதோ நம்ம மனசு அதை டக்குன்னு ஏற்றுக்கவும் முடியாது. ஸோ அந்த பிளேமையும் நம்மளுக்கு ஏற்றுக்க தயாராக இருக்க மாட்டோம். அண்ட் வி வாண்ட் டு ஹேவ் சம் எக்ஸ்கியூஸ். அந்த எக்ஸ்கியூஸ்க்கு நம்ம ஏதாச்சும் ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்து ஸோ தட் எவ்ரி ஒன் அக்செப்ட்ஸ் அந்த ஒரு கான்செப்ட்குள்ளே போகும், விச் இஸ் கால்ட் அஸ் ராஷ்னலைசேஷன். சைக்காலஜியில் ராஷ்னலைசேஷன் சொல்லுவாங்க. அண்ட் ஆல் திஸ் கான்செப்ட்ஸ் கொண்டு வரதுக்கு பேர் ராஷ்னலைசேஷன். ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஒருவேளை கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இருக்க பர்சனாக இருந்தால் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் த ஃபேக்ட்ஸ். ஏன்னா ஃபேக்ட்ஸ் வில் ஆல்வேஸ் டேக் யூ டு த ரைட் பிளேஸ். பட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸோ ஒரு எக்ஸ்கியூஸோ நீங்களாக உங்களுக்கு கொடுக்கும்போது இந்த லாங் ரன் இட் வில் நாட் ப்ராஃபிட் யூ. இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஹாவ் அ டிஸ்கஷன்.